அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். மனோகாரகன் சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சந்திரனுடைய வலிமையை பொறுத்து தான் ஜாதகருடைய மனோதிடம் இதெல்லாம் இருக்கும். இப்போ சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு மன வலிமை நல்லாயிருக்கும். மனதை குவிக்கும் ஆற்றல் நல்லாயிருக்கும். தாறுமாறாக புலம்ப மாட்டார். ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், எப்படி எடுக்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற நெளிவு சுழிவுகள் தெரிந்து வாழ்க்கையை கரெக்டாக பிளான் பண்ணி நடத்திட்டு போகிறதுக்கு மனோகாரகனான சந்திரன் எந்த வகையிலும் பாதிப்பில்லாமல் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். குறிப்பாக ராகு கேதுவின் பிடிக்குள்ள சந்திரன் மாட்டாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால் தெளிவாக இருக்கக்கூடிய சந்திரனை குழப்பி விடுறதுல ராகு கேதுக்கள் பெரும்பங்கு வகிக்கும். கேது பட்டற்ற நிலை, யார் மேலே ஒரு பிடித்தம் இருக்கார், ஒதுங்கியே வாழ்கிறது, தானுண்டு தன் வேலையுண்டு அப்படிங்கிற ரிசர்வ் டைப்பை ஜாதகருக்கு கொண்டு வந்துடுவார். ஆன்மீகம், தியானம், ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களில் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். மாறாக ராகு சந்திரனை பிடிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத மனோவிகாரங்களை தோற்றுவிக்கும். ஒரு விஷயம் நடக்காத விஷயத்தை பூதாகரமாக திங்க் பண்ணி ஜாதகரை குழப்பி ஒரு வழி பண்ணுறதில் இந்த ராகு சந்திரனை தொட்டால் அந்த அளவுக்கு பலன் நடக்கும். அப்போ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வலிமையாக இருப்பது மிகவும் நல்லது. அதுவும் ராகு கேதுவின் பிடியில் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் ஜாதகருக்கு புகழ் கிடைக்கும். ஏன்னா சந்திரன்கிற புகழை குறிக்கும், சூரியனும் புகழை குறிக்கும். சந்திரனுடைய புகழ் எல்லோருக்கும் தெளிந்த நீரோடைய போல அமைதியாக ஒரே சீராக சென்று கொண்டிருக்கும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம்.